ஒரு வேட்டைக்காரனும் அவனது வளர்ப்பு பருந்தும் எப்போதும் இணைந்தே இருப்பார்கள். எங்கு சென்றாலும் அந்த பருந்து அவன் தோள் மீதே அமர்ந்திருக்கும். ஒருநாள் சுட்டெரிக்கும் வெயிலில் காட்டிற்குச் சென்ற வேட்டைக்காரன் தாகத்தால் உயிர் போகும் நிலையில் இருந்தான். எங்கு தேடியும் அவனுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. ஒரு மரத்தடியில் அமர்ந்தபோது மேலிருந்து தண்ணீர் சொட்டுவதைக் கண்டான். மகிழ்ச்சியுடன் தனது கிண்ணத்தில் அந்த துளிகளை சேகரித்தான். கிண்ணம் நிறைந்ததும் அவன் குடிக்கப் போனான். ஆனால் அந்த பருந்து திடீரென பாய்ந்து வந்து அவன் கையில் இருந்த கிண்ணத்தை தட்டிவிட்டது. இரண்டாவது முறையும் பருந்து அதையே செய்தது. கடும் தாகத்திலிருந்த வேட்டைக்காரனுக்கு ஆத்திரம் வந்தது. என் தாகத்தை புரியாமல் விளையாடுகிறாயே என்று கோபத்தில் அந்த பருந்தை அம்பால் எய்து கொன்றுவிட்டான். பருந்து இறந்த பிறகு அந்த தண்ணீரை மீண்டும் பிடிக்க அவன் மேலே அண்ணாந்து பார்த்தான். அங்கே ஒரு பெரிய விஷப்பாம்பு இருப்பதையும் அதன் வாயிலிருந்து வடியும் விஷம்தான் தான் குடிக்க முயன்ற தண்ணீர் என்பதையும் கண்டு அதிர்ச்சியடைந்தான். தன் உயிரை காப்பாற்றவே பருந்து அப்படி செய்தது என்பதை உணர்ந்தபோது பருந்து உயிரற்று போயிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு தேடி வரும். தன் அவசர கோபத்தால் ஒரு நல்ல நண்பனை அவன் இழந்துவிட்டான். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் நிதானமாக யோசிப்பது அவசியம்.